பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுடைய பேர் தெரியுமா? விஸ்வா வசு அப்படிங்கிற ஒரு புத்தாண்டு. இந்த புத்தாண்டு எப்ப பிறக்குது, எப்ப நம்ம விஷு புண்ணிய காலம் பண்ணா, எப்ப நம்ம விஷு கனிய பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஏன்னா சித்திரை என்பது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வருஷம் இல்லையா? முதல் நாள், தமிழ் வருஷத்துடைய முதல் நாள். அவ்வளோ விஷயங்கள், கோவிலுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், அது சரி, ஒரு குதூகலமான ஒரு இதுன்னா தமிழ் புத்தாண்டு தான். இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம என்னென்ன செஞ்சா நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்க போதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். குரு பயிற்சி, சனி எந்த பயிற்சினாலும் இருக்கட்டுங்க, கடவுளுடைய பாதார விந்தத்துல நம்ம என்னைக்கு சமர்ப்பணம் ஆறோமோ அன்னைக்கு நம்ம எந்த ஒரு பயிற்சியும் ஒன்றும் பண்ணாது. இந்த வருஷம் நம்ம எப்படி கடவுளுடைய பாதார விந்தத்துல சமர்ப்பணம் ஆக போறோம், சரணாகதின்னு சொல்லுவோம் இல்லையா? சரணாகதி ஆப்போறோம். இந்த சித்திரை மாசத்துல இருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம கடவுள் முன்னிலையில பிரமாணம் எடுக்க போறோங்கிறத நான் சொல்ல போறேன். நீங்களும் எடுக்க போறீங்க, ரைட்டுங்களா? இப்ப விஸ்வாவசு 13ஆம் தேதி விடியற் காலை, அதாவது 13ஆம் தேதி இரவு, 14ஆம் தேதி விடியற் காலை 2:38 விஷு புண்ணிய காலம் ஸ்டார்ட் ஆகிறது. அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு பூஜை பண்ண முடியாது. அதனால இந்த வருஷம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றீங்கல்ல, அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில தான் விஷு புண்ணிய காலத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம். 3:30 4 மணிக்கு எழுந்திருங்க. இன்னைக்கு தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கணும், வருஷம் ஃபுல்லா சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வரணும். என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நான் போன வருஷம் விட்டுட்டேனோ அதெல்லாம் இந்த வருஷம் நிச்சயமா என்னுடைய இலக்கை அடையணும். எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு, ஒரு பெரிய கார் வாங்கணும். அதுக்கான பணம் இருக்கு, இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பகவானுடைய காலடியில நான் சொல்ல போறேன், ரைட்டுங்களா? என்னுடைய குணங்கள் என்னெல்லாம் கெட்ட குணங்களோ அந்த கெட்ட குணங்கள்லாம் வெளியில தள்ளிட்டு நல்ல குணங்கள் எனக்கு வரணும். நான் அறியாம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேணும், தெரிஞ்சு இனி பாவம் செய்யக்கூடாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம கடவுள்கிட்ட போய் கை கூப்பி வேண்டிக்க போறோம், ரைட்டுங்களா? என்ன பண்றீங்க? 4 மணிக்கு எழுந்துருங்க. நேர அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்னென்ன? 13ஆம் தேதி இரவு நிறைய பழங்கள், உங்களால எவ்வளவு பழங்கள் முடியுமோ அவ்வளவு பழங்களை எடுத்து ஒரு ட்ரேல வச்சு பெருமாள் சன்னிதானத்துல வச்சிருங்க. கண்ணாடியோட வைக்கணும், கண்ணாடி இருக்கணும். சுவாமியோட சன்னிதானத்துல எல்லா பழத்தையும் வச்சிருங்க. இது பேர் விஷு புண்ணிய காலம். பழத்தினுடைய முகத்துல எப்படி முடிக்கணும்னு சொல்லித்தரேன். எல்லா பழமும் இருக்கு, பலாப்பழம், மாம்பழம் எல்லாம் வச்சிருங்க. எல்லாம் வச்சுட்டு கதவை சாத்திட்டு போய் படுங்க. இல்ல எங்க வீட்டுல பூஜை ரூம் எல்லாம் இல்ல, கிச்சன்லயே ஒரு இடத்துல நான் வச்சிருக்கேன்னா பரவாயில்ல, அந்த பழத்தெல்லாம் எடுத்து அந்த கிச்சன்ல இருக்கிற சுவாமி போட்டோ கிட்ட வைங்க. வச்சுட்டு ஒரு கண்ணாடியை வச்சுட்டு படுக்க போயிடுங்க. இன்று 14ஆம் தேதி விடியற் காலை 4 மணிக்கு ஏந்திரிச்சு கண்களை மட்டும் மூடிண்டு நேர வந்து அந்த பழங்களை கண்ணாடி வழியா பாருங்க. எப்படி பார்க்கணும்? அந்த பழங்களை கண்ணாடி வழியாக பார்த்துட்டு சுவாமியை 2 கைகளும் கூப்பி வேண்டிக்கோங்க. என்ன? என்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம், பொறாம குணம், என்னென்ன குணம் இருக்கோ அறியாமல் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் என்னை விட்டு வெளியே போய் நான் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அதுக்கு அடுத்தது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரங்கள் எல்லாம் போயிடணும், சுபிக்ஷம் இருக்கணும். நானு கார் வாங்கணும், என்னுடைய வீடு இஎம்ஐல இருக்கு, எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த இஎம்ஐயை அடைச்சு நான் நல்ல நிலைமைக்கு வரணும். என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ உங்களுக்கு, அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த பழத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் போயிடணும், நல்லது மட்டும் நடக்கணுங்கிறத வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நேர போய் குளிச்சுட்டு வாங்க. யாரு? ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப் போங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் ஒவ்வொருத்தரா நீங்க போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அந்த கனியை பார்த்து 6 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிங்க. கனியை பார்த்து முடிச்சு பண்ணிடுங்க. நீங்க ரெகுலர் உங்களோட வேலை காஃபி போடுறதுனா போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இப்ப நீங்க செய்யக்கூடியது என்ன தெரியுமா? மாங்காய் பச்சடி. அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதற்கு வேப்பம்பு வேணும், மாங்காய் பச்சடிக்கு வெல்லம் வேணும், ரைட்டுங்களா? லைட்டா உப்பு வேணும். இது மட்டும் வச்சுக்கோங்க கையில. இன்னைக்கு மாங்காவை நல்லா சீவி தோலெல்லாம் எடுத்துட்டு
நல்ல படல் படலா இருக்கணும். அத நல்ல ஒரு வெந்நீர் ஹாட் வாட்டர் வச்சுட்டு அந்த ஹாட் வாட்டர்ல இதெல்லாம் போட்டீங்கன்னா வேகும். வெந்தொன்ன நீங்க கடுகு மிளகா தாளிச்சு அதுல கொட்டிட்டு, கடுகு மிளகா உளுத்தம்பர் கொஞ்சோண்டு உளுத்தம்பர் போட்டு தாளிச்சு அதுல கொட்டிட்டு, வேப்பம்பூயும் தாளிச்சு கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா வெள்ளத்தை போட்டு மாங்காய் பச்சடி செஞ்சு பெருமாளுக்கு நிவேதனம் செய்யணும். இன்னைக்கு உங்க வீட்டுல மெயின் டிஷ் மாங்காய் பச்சடி தான். ஏன் தெரியுமா? புளிப்பு, துவர்ப்பு, உப்பு எல்லாமே நம்ம வாழ்க்கையில சேர்ந்திருக்குங்க. என்னென்ன இருக்கும்? பள்ளம் மேடு எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில கசப்பான அனுபவங்களும் இருக்கும், நல்ல அனுபவங்களும் இருக்கும். அதுக்காக நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடி போக முடியாது இல்ல. வாழ்க்கை வாழ்ந்துதானே ஆகணும் இல்லையா? அதனால அது ஒரு சிம்பாலிக்கா சொல்லக்கூடியது தாங்க இந்த மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடியை தான் இன்னைக்கு நீங்க சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும். உங்க வீட்டுல எப்பொழுதும் போல சமையல், எப்பொழுதும் போல சமைய சாம்பார், ரசம், பாயசம், வடை இதெல்லாம் பண்ணிட்டு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி அதோடு சேர்த்து மாங்காய் பச்சடி, ஒரு பாயசம், பால் பாயசம் இருக்கலாம், இல்ல சேமியா பாயசம் இருக்கலாம், ஏதோ ஒரு பாயசம் இன்னைக்கு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு நீங்கள் இலை போட்டு சாப்பிட கத்துக்கோங்க. வாழை இலை போட்டு சாப்பிடுங்க. வாழை இலையோட மகத்துவம் பெரிய மகத்துவம். நம்முடைய வியாதிகள் எல்லாம் போக்கக்கூடிய ஒரு இலை வாழை இலை, ரைட்டுங்களா? இந்த சூடா அந்த வாழை இலையை நம்ம சாப்பிடும்போது, அந்த பதார்த்தங்கள் எல்லாம் சூடா போட்டு சாப்பிடும்போது அதோட சயின்டிபிக் ரீசன், அந்த வாழை இலையில இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் உள்ள போய் நமக்கு நல்லதுதான் செய்யும். அந்த காலத்துல எல்லாம் எங்கெங்க தட்டு இருந்தது, வாழை இலை இருக்கும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்க வீட்டுல சரகலைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. சரகலை காஞ்சு போயிரும், அதை போய் நனைச்சு கொண்டு வந்து போட்டு அதுல சாப்பிடுவோம். தட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இன்று காலங்கள் மாற மாற எல்லாமே மாறி போச்சு. தட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்று ஒரு நாள் நுனி வாழை இலையில சாப்பிடுங்க. சாப்பிட்டு கடவுளுக்கு இன்று நீங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொள்வது இதுதான். நல்லது, நான் நல்லா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள், என்ன சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுக்கு மட்டும் வேண்டக்கூடாது. லோகட்சேமம் மகாமிகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சவஸ்தா பனார்த்தாய சம்பவாமி யுகே. உலகமும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், கெட்டதெல்லாம் ஒழியணும், நல்லதெல்லாம் வரணும் அப்படின்னு எப்பொழுதுமே வேண்டிக்கோங்க. இன்று உங்களுடைய வேண்டுதல் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு மட்டும் நான் மட்டும் நல்லா இருக்கணும், எனக்கெல்லாம் நடக்கணும் வேண்டாதீங்க. உலகத்துக்கே வேண்டிக்கோங்க. அப்ப நீங்க இன்னும் நல்லா அதிகமா நல்லா இருப்பீங்க. ரைட்டுங்களா? இந்த விஷு புண்ணிய காலத்துல இருந்து நான் நல்லா இருக்கணும். இந்த விஸ்வாவசுங்கிறது எனக்கு நல்லதை சொல்லி தரணும். நான் நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கத்துக்கணும், நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னை சுற்றி இருக்கிறவர்களும் நன்றாக இருக்க வேண்டும்னு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு நீங்க சாப்பிட்டு முடிச்சோன்ன முடிந்தால் கோவில்களுக்கு போய் சுவாமி தரிசனம் கண்டிப்பா பண்ணிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கோவில்கள்ல உங்க குடும்பத்துக்கு காலையில என் வீட்டுல முடிஞ்சிடுச்சு, போமுல்ல, மணி 12 ஆயிடுச்சு, எல்லா கோயிலும் சாத்தியிருப்பாங்க, சாயங்காலம் போங்க. சாயங்காலம் குடும்பத்தோடு கோவில்களுக்கு பொங்கல். இன்னைக்கு தயவு செஞ்சு எந்த கோவில் வேணாலும், பெருமாள் கோவில் தான் போகணுங்கிறதுலாம் அவசியம் இல்ல. உங்க வீட்டு பக்கத்துல எந்த கோவில் இருக்கு, உங்களோட இஷ்ட தெய்வம் எங்க இருக்கோ அங்க போங்க. இல்ல நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளையாருக்கும் போவேன், ரொம்ப தூரத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போவேன், தாராளமா போங்க. இன்று நீங்கள் கோவில்கள்ல போய் உங்க பிரார்த்தனைகளை செலுத்திட்டு வாங்க. இன்று நாள் முழுவதும் நன்றாக இருக்கும். இன்று மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையே இந்த வருஷம் சுபீட்சமா இருக்குங்கிறது தான் நிரந்தரமான உண்மை. ஏன்னா உங்களுடைய உடம்பானது மந்திரங்களை சொல்லி மந்திரங்களை கேட்டு வைப்ரேட் ஆயிருக்கும். இன்னைக்கு கோவில் எல்லாம் ரொம்ப மந்திரங்கள் இருக்கும், அர்ச்சனைகள் இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும் இன்னைக்கு கோயில்கள்லாம். அதனால இந்த சித்திரை மாசம் 1ஆம் தேதி விஸ்வாவசு வருடத்துல கனிமுகத்துல முழிச்சு, கனியை கண்ணாடியில பார்த்து கனிமுகத்துல முழிச்சு என்னுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவு தூரம் வேண்டிக் கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்க போகிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்யறீங்களா? செய்யுங்க. கனிய அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு மனசுல யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு தானம் கொடுங்க. நீங்களும் அந்த கனியை சாப்பிடுங்க. முடிந்தால்
ஒவ்வொரு கோவில்கள்லயும் இன்னைக்கு அபிஷேகம் இருக்கும். அந்த அபிஷேகத்துக்கு நீங்க பால், தயிர், தேனு, பழம் வாங்கி கொடுங்க. இல்ல இன்று பணம் கட்டினா போதும்னா அந்த பணத்தை கட்டிட்டு அந்த அபிஷேகத்துல கலந்துக்கோங்க. அவ்வளவு நல்லது நடக்கும் உங்களுக்கு. செய்றீங்களா? நல்லா இருக்கிறதா நமக்கு வேணும் இல்லையா? நல்லதை மட்டுமே நம்ம எடுத்துட்டு டிராவல் ஆனாதான் நம்ம என்றென்றும் நல்லா இருக்க முடியுங்கிறதுதான் உண்மை. அதுதானே உண்மை. அப்படித்தானே இருக்கும். நல்ல எண்ணங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு காதுல வாங்குறோமோ அவ்வளவு நம்ம எண்ணங்களும் நல்லா இருக்கும், நம்ம எண்ணங்களும் தூய்மையாக இருக்கும். ரைட்டா? இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாயும் பொன்னான வருடமாயும் அமைய வேணுமாய் எல்லாம் வல்ல என்னுடைய பெருமாளை நான் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.